மர்மத்தின் நிழலில் அத்தியாயம் -1. தர்ஷீலின் காதல் தேடல் ரத்ராணியின் நிழல்களில் தொடங்குகிறதா? 1930களின் இந்தியா. சாதி, மதம், ஆதிக்கம் என பல அடுக்குகளால் கட்டப்பட்ட ஒரு சமுதாயம். இந்த சமூகத்தின் இதயத்தில் காதல் என்ற மலர் மெதுவாக விரிந்து கொண்டிருந்தது. கந்தசாமி மற்றும் மாயன் என்ற இரண்டு இதயங்கள் சாதியின் தடுப்புகளை மீறி ஒன்றோடொன்று இணைந்தன. அவர்களின் காதல், மர்மம், மாயம் மற்றும் ஒரு கொடூரமான சதியின் விதைகள் விதைக்கப்பட்ட இடமாக மாறியது. இந்த கதையின் மற்றொரு முக்கிய கதாபாத்திரம் ரத்ராணி. அவரது கடந்த காலம் மர்மத்தில் மூடப்பட்டிருந்தது. அவரது வாழ்க்கை ஹரி அன்கானின் மாய சக்திகளுடன் பின்னி பிணைந்திருந்தது. இந்த மாய சக்திகள் கதையின் முக்கிய திருப்பங்களுக்கு வித்திட்டன. இந்த கதையின் மையத்தில் நிற்கும் மற்றொரு கதாபாத்திரம் துப்பறியும் நபர் தர்ஷீல். கால்ட்ரம் குடும்பத்தின் இரகசியங்களை அவிழ்க்கும் வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். அவர் ஆழமாக தோண்டும்போது சான்சனில் உள்ள ஒரு இரசாயன தொழிற்சாலையுடன் தொடர்புடைய இரகசியங்களின் வலையை அம்பலப்படுத்தினார். ஆனால் தர்ஷீலின் உந்துதல் என்ன இரகசியங்களை அவர் மறைக்கிறார்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் கதையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தும். இருண்ட ஆக்ஷன், த்ரில்லர், மர்மம், துப்பறியும் என பல வகைகளை இணைத்து கதை ஒவ்வொரு கணமும் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. கடைசி வரை யார் பழிவாங்குவார்கள், யார் உண்மையான குற்றவாளி என தெரியாமல் இருப்பது வாசகர்களை இழுக்கும். இந்த கதை சாதி, சமூகம், மனித உறவுகள் போன்ற பல தலைப்புகளை ஆழமாக ஆராய்கிறது. அதே சமயம் அதிரடி மற்றும் த்ரில்லர் காட்சிகளால் வாசகர்களை கவர்ந்திழுக்கிறது. இது ஒரு கதை மட்டுமல்ல, ஒரு அனுபவம். 1930களின் இந்தியாவின் பரபரப்பான நகரமான சென்னையில் சாதியின் இறுக்கமான பிடியில் சிக்கியிருந்த கந்தசாமிக்கும் மாயனுக்கும் இடையே காதல் மலர்ந்தது. கந்தசாமி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர், மாயன் ஒரு உயர்குடி பெண். அவர்களின் காதல் சமூகத்தின் கடுமையான சட்டங்களை மீறி உருவானது. ஒரு மழை பெய்யும் மாலையில் கந்தசாமி ஒரு தெருவோரத்தில் நின்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு குடை பிடித்தபடி மாயன் அவன் அருகே வந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் கண்களில் காதல் மின்னியது. கந்தசாமி, நான் உன்னை காதலிக்கிறேன் என்று மாயன் மெல்லிய குரலில் சொன்னாள். மாயன், நானும் உன்னை காதலிக்கிறேன் என்று கந்தசாமி பதிலளித்தான். அவர்களின் காதல் ஒரு இரகசியமான சந்திப்புகளாகவும் இரவில் பரிமாறப்படும் கடிதங்களாகவும் வளர்ந்தது. அவர்கள் இருவரும் தங்களின் காதலை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த முடியாமல் தவித்தனர். ஒரு நாள் கந்தசாமி மாயனை ஒரு பூங்காவிற்கு அழைத்துச் சென்றான். அங்கு அவர்கள் இருவரும் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். மாயன், நாம் எப்போது இந்த உலகத்திற்கு நம் காதலை சொல்லப் போகிறோம் என்று கந்தசாமி கேட்டான். எனக்கு தெரியவில்லை கந்தசாமி, ஆனால் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று மாயன் பதிலளித்தாள். அப்போது ஒரு நபர் அவர்கள் அருகே வந்தார். அவர் மாயனின் தந்தை. அவர் அவர்களின் காதலை பார்த்து கோபமடைந்தார். மாயன், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவனுடன் காதலா என்று அவர் கோபமாக கேட்டார். அப்பா, நான் கந்தசாமியை காதலிக்கிறேன். அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று மாயன் பதிலளித்தாள். மாயனின் தந்தை அவளை பலமாக அறைந்தார். நீ என் பேச்சை கேட்கவில்லை என்றால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்று அவர் மிரட்டினார். மாயன் பயந்து போனாள். ஆனால் அவள் கந்தசாமியை விட்டு பிரிய விரும்பவில்லை. அன்று இரவு கந்தசாமி மாயனை சந்திக்க அவளது வீட்டிற்குச் சென்றான். அவர்கள் இருவரும் தப்பி ஓடி ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்தனர். அவர்கள் இருவரும் ரயில் மூலம் சென்னை நகரத்தை விட்டு வெளியேறினர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் ஒன்றாக இருந்தால் போதும் என்று நினைத்தனர். அவர்கள் ஒரு சிறிய கிராமத்திற்கு சென்றனர். அங்கு அவர்கள் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினர்.
கந்தசாமி ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலைக்கு சேர்ந்தார். மாயன் ஒரு மருத்துவமனையில் செவிலியராக வேலைக்கு சேர்ந்தாள். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஆனால் அவர்களின் கடந்த காலம் அவர்களை துரத்திக் கொண்டே இருந்தது. கந்தசாமி மற்றும் மாயன் தப்பிச் சென்று புதிய வாழ்க்கையை தொடங்கினாலும் ரத்ராணியின் மர்மமான கடந்த காலம் அவர்களுக்கு நிழலாக தொடர்ந்தது. ரத்ராணி ஹரி அன்கானின் மாய சக்திகளுடன் பிணைக்கப்பட்ட ஒரு பெண். அவரது கண்கள் சாதாரண கண்களை விட வேறுபட்டவை. அவை எதிர்காலத்தை பார்க்கும் திறனை கொண்டிருந்தன. ஒரு நாள் ரத்ராணி தன் வீட்டில் தனியாக அமர்ந்திருந்தாள். அப்போது அவளது கண்கள் இருண்டன. அவள் ஒரு காட்சியை பார்த்தாள். அந்த காட்சியில் கந்தசாமி மற்றும் மாயன் ஆபத்தில் இருப்பது தெரிந்தது. ரத்ராணி உடனே கந்தசாமியை தொடர்பு கொண்டாள். கந்தசாமி, நீங்கள் இருவரும் ஆபத்தில் இருக்கிறீர்கள். உடனே இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று அவள் எச்சரித்தாள். கந்தசாமி ரத்ராணியின் எச்சரிக்கையை தீவிரமாக எடுத்து கொண்டான். அவன் மாயனை அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். அவர்கள் ஒரு பழைய பங்களாவில் தஞ்சம் புகுந்தனர். அந்த பங்களா பல ஆண்டுகளாக கைவிடப்பட்டிருந்தது. ஆனால் அது அவர்களுக்கு பாதுகாப்பான இடமாக இருந்தது. அவர்கள் பங்களாவில் தங்கியிருந்த போது ரத்ராணியின் கடந்த காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சித்தனர். அவர்கள் ஹரி அன்கானின் புத்தகங்களை படித்தனர். அந்த புத்தகங்களில் ரத்ராணியின் மாய சக்திகளை பற்றியும் அவளது கடந்த காலத்தை பற்றியும் பல தகவல்கள் இருந்தன. ரத்ராணி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியின் மகள் என்று அவர்கள் தெரிந்து கொண்டனர். அவளது தந்தை ஹரி அன்கானின் மாய சக்திகளை பயன்படுத்தி உலகத்தை ஆள விரும்பினார். ஆனால் ரத்ராணி அதை தடுத்து நிறுத்தினாள். அதனால் அவளது தந்தை அவளை கொன்றுவிட்டார். ஆனால் ரத்ராணியின் ஆத்மா ஹரி அன்கானின் மாய சக்திகளுடன் பிணைந்து இந்த உலகத்திற்கு திரும்பியது. அவள் கந்தசாமி மற்றும் மாயனை காப்பாற்ற முடிவு செய்தாள். அப்போது தர்ஷீல் என்ற துப்பறியும் நபர் அவர்களின் வழக்கில் ஆர்வம் காட்டினார். அவர் கால்ட்ரம் குடும்பத்தின் இரகசியங்களை அவிழ்க்கும் வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். அவர் சான்சனில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் பல மர்மங்கள் புதைந்து கிடப்பதை கண்டுபிடித்தார். அந்த தொழிற்சாலை கால்ட்ரம் குடும்பத்திற்கு சொந்தமானது. அவர்கள் அங்கு சட்டவிரோதமான ரசாயனங்களை தயாரித்து அவற்றை விற்று வந்தனர். தர்ஷீல் அந்த இரகசியங்களை வெளிப்படுத்த முடிவு செய்தார். ஆனால் கால்ட்ரம் குடும்பம் அவரை தடுக்க முயற்சி செய்தது. தர்ஷீல் காவல் நிலையத்தில் ஓர் தனி அறையில் அமர்ந்திருந்தார். அவர் கண்களில் தீவிரமான தேடல் தெரிந்தது. அவர் கால்ட்ரம் குடும்பத்தின் இரகசியங்களை அவிழ்க்கும் முயற்சியில் தீவிரமாக இருந்தார். சான்சனில் உள்ள ரசாயன தொழிற்சாலையின் ஒவ்வொரு அசைவையும் அவர் கண்காணித்தார். அவர் கால்ட்ரம் குடும்பத்தின் கடந்த காலத்தை பற்றி ஆராய்ச்சி செய்தார். அவர்கள் ஒரு காலத்தில் மிகவும் ஏழ்மையான குடும்பம் என்று அவர் கண்டுபிடித்தார். ஆனால் ஹரி அன்கானின் மாய சக்திகளை பயன்படுத்திய பிறகு அவர்கள் பெரும் செல்வந்தர்களாக மாறினர். இந்த மாய சக்திகள் தான் அவர்களின் வளர்ச்சிக்கு காரணம் என்று தர்ஷீல் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அவர் ரத்ராணியின் கடந்த காலத்தை பற்றியும் தெரிந்து கொண்டார். ரத்ராணி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியின் மகள் என்று அவர் கண்டுபிடித்தார். அவளது தந்தை ஹரி அன்கானின் மாய சக்திகளை பயன்படுத்தி உலகை ஆள விரும்பினார். ஆனால் ரத்ராணி அதை தடுத்து நிறுத்தினாள். அதனால் அவளது தந்தை அவளை கொன்றுவிட்டார். ரத்ராணியின் ஆத்மா கால்ட்ரம் குடும்பத்திற்கு எதிராக பழிவாங்க காத்திருக்கிறது என்று தர்ஷீல் நினைத்தார். அவர் கந்தசாமி மற்றும் மாயனின் தற்போதைய நிலையை பற்றி தெரிந்து கொண்டார். அவர்கள் ஒரு பழைய பங்களாவில் தஞ்சம் புகுந்திருப்பதை அவர் கண்டுபிடித்தார். அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் கால்ட்ரம் குடும்பம் அவர்களை தேடி வரும் என்று தர்ஷீல் எச்சரித்தார். அவர் கந்தசாமி மற்றும் மாயனுக்கு உதவ முடிவு செய்தார். அவர் அவர்களை சந்திக்க பங்களாவிற்கு சென்றார். கந்தசாமி, மாயன், நீங்கள் இருவரும் ஆபத்தில் இருக்கிறீர்கள். கால்ட்ரம் குடும்பம் உங்களை தேடி வருகிறது என்று தர்ஷீல் எச்சரித்தார்.
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கந்தசாமி கேட்டான். நீங்கள் இருவரும் ரத்ராணியின் மாய சக்திகளை பயன்படுத்த வேண்டும். அவள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறாள் என்று தர்ஷீல் பதிலளித்தார். கந்தசாமி மற்றும் மாயன் ரத்ராணியின் மாய சக்திகளை பயன்படுத்த முடிவு செய்தனர். அவர்கள் ஹரி அன்கானின் புத்தகங்களை படித்து மாய சக்திகளை பயன்படுத்தும் முறைகளை கற்றுக்கொண்டனர். அவர்கள் ரத்ராணியின் ஆத்மாவை தொடர்பு கொண்டு அவளது உதவியை நாடினர். ரத்ராணி அவர்களின் அழைப்பை ஏற்று அவர்களுக்கு உதவ முன்வந்தாள். மர்மத்தின் நிழலில் அத்தியாயம் -2 தொடரும்.